துபாயில் சீப்பஸ்ட் ஐட்டம் பர்கர் தான். ஸோ அவனையும் இந்தியன் கேஎஃப்சியில் சீப்பஸ்ட் பர்கர் வாங்க சொல்லியிருக்கோம். அப்போ தான் ஹானஸ்டாக கம்பேரிசன் இருக்குன்னு. வாங்க அவன் என்ன வாங்கினான்னு பார்க்கலாம். சார், நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கிற ஆளு. நம்ம இந்தியன் கேஎஃப்சியில் எது சீப்பஸ்ட் பர்கர் பார்த்துடலாமா? ஆர்டர் பண்ணது கிளாசிக் சிக்கன் பர்கர். நம்ம வாங்கின பர்கரோட விலை 7 திராம். ஒரு பர்கர், 2 சாஸ் பேக்கெட், ஒரு டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. பர்கர் செம்ம க்யூட்டாக இருக்குது. என் கையளவு தான் இருக்குது பர்கரோட சைஸு. ஸோ துபாயோட நம்மளோட பர்கர் ரொம்ப பெருசா இருக்கு. அவருக்கு கையளவு தான் இருந்துச்சு, என்னோட ஃபேஸ்லயே பாதி அளவு இருக்கு. சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. நம்ம பர்கரில் கொஞ்சம் மைனஸ், கொஞ்சம் லெட்யூஸ், 2 சிக்கன் பீஸ் வச்சுருந்தாங்க. அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். மேல பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டிருக்காங்க. பட் ஆனா துபாயில அதான் போடல. உள்ள திறந்தோடனே கொஞ்சோண்டு லெட்யூஸ் வச்சிருக்காங்க, மயோ போட்டிருக்காங்க. சீஸ் எக்ஸ்ட்ரா நானே தெரியாம ஆட் பண்ணிட்டேன். ஆனா தான் இது 131 வந்திருக்கும். சோ அங்க 2 சிக்கன் பீஸ் இருந்துச்சு, நம்மள ஒண்ணுதான் போட்டிருக்கோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பர்கர் ஒரு பைட் போமா? நம்ம ஊரோட பன்னிங்க கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு. இப்போ ஒரு பைட் போயிடலாமா? இந்த பர்கரோட பிரைஸ் 7 திரம். அதாவது நம்ம ஊர் காசுக்கு 180 அரௌண்ட் வருது. ஆனா ஒர்த் சீரிஸாவே நான் 5க்கு 2.5 கொடுப்பேன். அவன் எவ்வளவு கொடுக்குறான்னு பார்ப்போம் வாங்க. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா டீசென்டாவே இருக்கு. 131க்கு எனக்கு சீஸோட இவ்வளவு பெரிய பர்கர் கிடைக்குது. துபாயில இவ்வளவு தான் இருக்கு, ஆனா இது இவ்வளவு பெருசா இருக்கு. சோ நான் இதுக்கு ஒரு 3.5 ரேட்டிங் கொடுப்பேன். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு என் பேஜையும் அண்ணன் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, வேற என்ன போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா.